வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஆரியம் நந்தினி. லீக் அதிகாரிகள் மீது நடவடிக்கை. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை. பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளம் வெளியாக காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு உத்தரவு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப்பள்ளி வெகு சிறப்பாக கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது. இதில் அனைத்து மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் மற்றும் பிரின்ஸ்பால் ரமேஷ் அவர்களும் கலந்து கொண்டு கொண்டாடினார்கள். அவருடைய வரவேற்ப கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து நமக்கு ஸ்வீட் வழங்கி நம்ம இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட போறோம். முதல்ல நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்? கேக் வெட்ட போறோம். ஓகே, கேக் வெட்டி அவருடைய பிறந்த நாளை நம்ம வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கலாம். ஓகே, ஆல் ஆர் ரெடி ஃபார்? ஓகே. மாணவ மாணவிகளே, தற்பொழுது என்றால் அவருக்காக ஒரு இனிய பாடல் பாடி வரவேற்கப்படுகின்றது. எல்லாரும் கேட்டு மகிழுங்கள். ஓகே. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறக்கிருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இது பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைக்காத சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைக்காத சர்வ வல்லவர். இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்ந்த நானும், இது தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்ந்த நானும். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கிறிஸ்தவ கோவிலில் கிறிஸ்துமஸ் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஒரு சுற்றி உள்ள மக்கள், வெளியூர் மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வந்து குடும்பத்தோடு வந்து வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி செய்திகள் நாளை தொடரும். உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆரியம் நந்தினி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும். நன்றி, வணக்கம்.